வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட 6 வகையான உயிரினங்கள் இருக்குது. தென்னையில் காண்டாமிருக வண்டு, மக்காச்சோளத்தில் ராணுவ படைப்புழு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. ரைசோபியம்ங்கிறது நிலக்கடலை பயிருக்காக கொடுக்கறது, பயிறு வகைகள் பயிர்களுக்காக கொடுக்கறது ரைசோபியம் பல்சஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம திரவ உயிரினங்கள் மற்றும் திரவ உயிர் பூச்சிக்கொல்லிகள் பற்றி பார்க்குறோம். உயிரினங்கள் எல்லாமே என்னன்னா நன்மை செய்யக்கூடிய உரங்கள், மண்ணில் இயற்கையாகவே இருக்கக்கூடியது, அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது மண்ணில் அப்படிங்கிறதுனால நம்ம லேபில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உற்பத்தி பண்ணிவிட்டு திரும்ப வந்து மண்ணுக்கே கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பயிருக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட 6 வகையான உயிரினங்கள் இருக்குது. அது என்னென்னா தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியதுக்காக அசோஸ்பைரலம்ங்கிற நுண்ணுயிர் இருக்குது. அது நெல் பயிருக்காக கொடுக்கறதுக்கும் தனியாக இருக்குது, இதர பயிர்களுக்கு கொடுக்குற மாதிரியும் தனியாக இருக்குங்க. ரைசோபியம்ங்கிறது நிலக்கடலை பயிருக்காக கொடுக்கறது, பயிறு வகைகள் பயிர்களுக்காக கொடுக்கறது ரைசோபியம் பல்சஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியது. இது போக வேர் வளர்ச்சிக்காக பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம். சாம்பல் சத்து மகசூல் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டாஷ் பாக்டீரியா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3மே ஒரே கலவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக NPK கன்சார்ஷியா அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே 1 லிட்டரோட விலை 275 ரூபாய் தான். இது அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துலேயும் இருக்கும். கோஆப்மார்ட் ஆப்லேயும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது 1 லிட்டர்லேயும் இருக்குது, நம்மக்கிட்ட 1/2 லிட்டர்லேயும் இருக்குது. இது எல்லாமே வளர்ச்சிக்காக கொடுக்கறது. இப்போ எந்த வகையான பயிராக இருந்தாலும் பூச்சி மருந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா பொருட்களையும் சாப்பிடக்கூடியது உணவுப் பொருட்களாக இருக்குது அப்படிங்கிறனால பூச்சி மருந்து ரசாயனத்தை தவிர்த்துட்டு இயற்கை முறையில் இருக்கிற பூச்சி மருந்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பிங்க. சூடோமோனாஸ் அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்வியும் பட்டிருப்பீங்க. வேளாண்மை துறையில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட்டுறவு துறையில் தயாரிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா முழுக்க திரவ வடிவில் இருக்கிறது. ஒரு எம்எல்ல 1x10 CFU/ml அப்படிங்கிற கவுண்ட் வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம். இது வந்து முழுக்க இலைப்புள்ளி, இலைக்கருகள், பயிர் வாடல் நோய் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுக்குதுங்க. அது போக ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்னு இருக்கு, அது அழுகல் நோய் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்குது. காய்ப்புழு வர்றது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்காக பெவேரியா பேசியானா அப்படிங்கிற மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தென்னையில் காண்டாமிருக வண்டு, மக்காச்சோளத்தில் ராணுவ படைப்புழு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. வெர்டிசிலியம் லெக்கானி அப்படிங்கிற ஒரு மருந்து எதுக்கு அப்படின்னா எல்லா வகையான செடிகள்லையும் வந்து வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி, அஸ்வினி, செம்பேன் அப்படின்னு சாறு உறிஞ்சிற பூச்சிகள் எல்லாத்துக்குமே இது நம்ம கொடுத்துக்கலாம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு எப்படி பயன்படுத்தணும்னா எல்லா பூச்சிக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml, அதாவது 10 லிட்டர் டேங்க்கு 100 ml தெளிக்க செய்யணும். ஒட்டும் பசை, அரிசி கஞ்சி, மைதா மாவு கஞ்சி கூட கலந்து தெளிச்சோம்னா இன்னும் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது கூட பெரும்பாலும் சில வகையான மண்களில் நூற்புழு அப்படிங்கிற தாக்குதல் இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கிட்ட பெசிலோமைசிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. இது 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுனால நூற்புழு தாக்குதல் முழுக்க நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஸோ எல்லா விவசாயிகளும் ரசாயன பூச்சி மருந்தை பயன்படுத்த குறைச்சிட்டு இயற்கை பூச்சி மருந்தை பயன்படுத்துங்க, மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துங்க. தேங்க்யூ.